எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் முனை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருளில் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, திருமுறை விண்ணப்பத்தோடு நமக்கெல்லாம் வழிபாடு நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கிணைய விமல்நாதன் ஐயா அவர்களே, இன்றைய வகுப்பிலே மலேசிய திருநாட்டிலிருந்து என்னுடைய மாணவ செல்வங்களில் 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அந்த நேரத்தை நான் அன்போடு வரவேற்கின்றேன். அரங்கத்திலே வந்திருக்கின்ற சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் திரு அம்பலச்சக்கரம் என்ற அந்த ஒரு அரிய பகுதியை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இதுவரையில் 27 மந்திரங்கள், பாடல் என்று சொல்வதை விட மந்திரங்கள் என்று நாம் சொல்கிற வழக்கம் திருமந்திரத்தில் 9 தந்திரங்களாக அமைந்து ஒவ்வொரு பாடலும் ஒரு மந்திரமாகத்தான் செய்திருக்கிறார். பொதுவாகவே திருமுறையெல்லாம் மந்திரம்தான். நம்மை பொறுத்தவரையில் கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல் என்று உமாவரி சிவனார் மூவருடைய பாடலெல்லாம் மந்திரம் என்று சொல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமானும் தம்முடைய திருமுறையை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை என்றே பாடுகிறார். ஆக திருமுறையினுடைய தொடர்களெல்லாம் நமக்கு மந்திரங்களாக பயன்படுகிறது. ஆன்மாக்களிலே நம்முடைய ஆன்மா பூதங்களை சார்ந்தால் அது பூதான்மா என்றும், தத்துவங்களை சார்ந்தால் தத்துவான்மா என்றெல்லாம் நாம் நிறைய சொல்கிறோம். ஏன்னா சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது ஆன்மா என்பதால் எதை சாருகின்றதோ அதன் வண்ணமாக மாறுவது என்பது ஆன்மாவுடைய இயல்பு. திருவள்ளுவர் அதை குறிப்பாக சொல்லியிருக்கிறார். நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்வதாகும் அறிவு என்று சொல்லியிருக்கிறார். எந்த இனத்தை நீ சேருகிறாயோ அந்த இனத்தினுடைய சார்பு அதுதான் அறிவு உனக்கு வரும். எனவே பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது சேரிடம் அறிந்து சேர், எங்கே சேரணுமோ அங்கே சேர்னாங்க. தக்கோன் இனத்திரி, சான்றோர் இனத்திரு, இதெல்லாம் குழந்தைகளுக்காக சொன்னது என்றாலும் ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக இருப்பதாலே அந்த எண்ணம் வந்துவிடும். அதாவது உன்னுடைய நண்பனை சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இன்னொன்று சொல்கிறாங்க. குழந்தைகள் பெற்றோர்களைத்தான் பின்பற்றுகின்றன. அது ஒன்றும் தனியாக அதற்கு ஒரு குணம் அமையலை. தாய் தந்தை எப்படியோ அந்த குணம்தான் அவர்களுக்கு வருகின்றது. தாய் தந்தையை பார்த்து அவர்கள் வளர்கிறார்கள். எனவேதான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு மனத்தாங்கல் இருந்தால் குழந்தைகளுக்கு முன்னாலே அதை காட்டக்கூடாது, கடுமையாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய தந்தையாரிடத்திலே, இந்த ஊர் தான் காஞ்சிபுரத்தில் தான் நான் சொல்கிறேன். நான் காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ சின்ன பொழுதாக இருக்கிற பொழுது ஒரு பெரியவர் வந்து சொன்னார் அப்பா கிட்ட. அப்பா சொல்லியிருக்க பின்னால் என்கிட்ட சொன்னாங்க, இந்த விளையாட்டில் இந்த பசங்கள்லாம் விளையாடுற பொழுது சண்டை போடுறாங்க, வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க இந்த பசங்க. உங்கள் பசங்க அந்த மாதிரி பேசலை, அந்த மாதிரி வார்த்தை நாங்கள் கேட்கலை அப்படின்னாங்க. அப்பா சொன்னாங்களா, நாங்கள் அந்த மாதிரி பேசுறது கிடையாது. அதான காரணம். கடுமையாக அப்பா, எங்கள் அக்கா கூட ரொம்ப கடுமையாக பேசினா சனியனே அப்படின்னு தான் சொல்லுவாள். அவ்வளோதான் சொல்லுவாங்க, சனியனே தான் சொல்லுவாள். நீங்கள்லாம் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத வாயில் வராத வார்த்தைகள்லாம் இயல்பாக பேசுகிறாங்க. அது குழந்தைங்க பார்க்கறதுல அது என்னென்ன அர்த்தம் தெரியாது. அந்த குழந்தைக்கு அது என்ன அர்த்தம் தெரியாது. கோபம் வந்தால் இப்படி தான் பேசணும் என்று அது கோபப்பட்ட உடனே அந்த வார்த்தையை வெளியிடுது.
எனவேதான் குழந்தைகள் நம்மைத்தான் பின்பற்றுகிறார்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லுவாங்க. வளர்ப்பு முறை மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நான் சொல்கிற வழக்கம் உண்டு. சங்க காலங்களிலையும் புலவர்கள் இருந்தார்கள், இடைக்காலத்திலும் புலவர் இருந்தாங்களே. அவங்களாம் கடுமையான வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அதிகமாக போனால் பாவின்னுவாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிற வார்த்தை ரொம்ப கடுமையாக இருந்தால் பாவின்னுவாங்க. நமக்கு அந்த வார்த்தை ரொம்ப சாதாரணம். அடப்பாவி, என்னடா இப்படி பண்ணுறது, சாதாரணமாக சொல்லிடுறோம். திருவள்ளுவர் அவர் எவ்வளோ பெரியவர்! ஏன்னா அவர் நல்ல வாக்கு சொல்லுன்றாரு. தவறான வார்த்தைகள் ஒழுக்க உடையாருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல், தவறான வார்த்தைகள் வரக்கூடாது என்று சொல்கிறவர். அப்படி சொல்லி நம்ம வழிகாட்டுறது அவர் சொல்லுவாரா? ஆனால் அவரும் கூட பாவின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அழுக்காறு என ஒரு பாவி, பொறாமைன்றது ஒரு பாவின்ற, அது கடுமையான வார்த்தை. அவருக்குள்ள அது கடுமையான வார்த்தை, அவருடைய டிக்ஷனரியில் அது கடுமையான வார்த்தை. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீ விழிவித்து விடும்னு ஒரு குறள். அப்புறம் இன்னொரு குறள் சொல்றார், இன்மை என ஒரு பாவி மறுவையும் இன்மையும் இன்றி வரும் என்று ஒரு குறள் சொல்றார். பொறாமையை பாவி என்றார், இன்மைனா வறுமைன்னு அர்த்தம். வறுமையை பாவி என்றார். அது என்ன நயம் சொல்றாங்கன்னா, ஒருவன் பொறாமைப்பட்டால் அவனுக்கு நிச்சயமாக வறுமை வருமா. பொறாமையாக ஒருத்தன் அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டா, அது ஏதோ வகையில் பொறாமைப்பட்டா அவனுக்கு வறுமை நிச்சயம் வருமா. அதனால் அழுக்காறு தந்தை, வறுமை மகனா. எனவே அவனும் பாவி மகனும் பாவி என்று வள்ளுவர் அழுக்காற்றையும் பாவினார், இன்மையும் ஒரு பாவின்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. அது கடுமையான வார்த்தை. ஔவையார் பாடுபட்டு தேடி அவர் எவ்வளோ கோவம் வருது பாருங்க. பணத்தை புதைத்து வைக்கும்னார். ஏன்னா கஷ்டப்பட்டு நீயாவது சாப்பிடலாம் இல்லையா. இந்த நாய் வைக்க பொருளை படுத்துக்கிச்சின்னு சொல்லுவாங்க பழமொழி. அது நாய் வைக்க பொருளை படுத்துக்கிச்சுன்னா அது சாப்பிட பொருள் கிடையாது, வைக்கல அது சாப்பிட பொருள் கிடையாது. சாப்பிட வர பசு இருக்கு இல்லையா, அதை குலைச்சி விரட்டுமா, அதை சாப்பிட உணவாக வருகின்ற பசு விரட்டுமா. எனவே நாய் வைக்க பொருளை படுத்த மாதிரி சில பேர் பணத்தை வச்சிருப்பான், அவனும் சாப்பிட மாட்டான். நாளடையால் ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப கஞ்சத்தனமானோன்னா நாம் என்ன சொல்கிறோம், அவன் எச்சக்கையால் விட காக்கா ஓட்ட மாட்டான்டா என்று நம்ம மேக்சிமம் நாம் சொல்கிறோம். நாளடையாரில் நிறைய பணம் வச்சுக்கிறான், செலவே பண்ண மாட்டான்னா அவன் எப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? முதல்ல உண்ணான், அவனே சாப்பிட மாட்டான், சாப்பாட்டு கூட செலவு பண்ண மாட்டானா, மற்றதை பார்த்துங்கன்ற. உண்ணான் ஒளிநீரான்னு பாட்டு. முதல் வார்த்தையே அந்த குணம் என்ன என்றால் சாப்பிட்றதுக்கு உண்ணான். நான் இது நேரடியாக சில பேரை பார்த்துருக்கேன். லயோலா காலேஜில் இதெல்லாம் நம்ம அனுபவம், இவங்கெல்லாம் எவ்வளோ அனுபவமாக சொல்லியிருக்காங்கன்றதை நான் அப்போ தான் பார்க்குறேன். ஒரு 30 நாள் ஒர்க் ஷாப் எங்களுக்கு லயோலா காலேஜில் ஓரியண்டல் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்னையும் தெலுங்கு மாஸ்டர், அவர் 2 பேரையும் எங்கே அனுப்புகிறாங்க, டிராவிடியனுக்கு லாங்குவேஜுக்காக அனுப்புகிறாங்க. அந்த மைசூர் இன்ஸ்டிடியூட் அங்கே தான் நடத்துகிறாங்க. 30 நாள் நடத்துகிற பொழுது 30 நாளுக்குள்ள ஸ்டைஃபன் அதையெல்லாம் கொடுத்து 30வது நாள் அந்த காலத்தை 4500 நம்ம கொடுக்குறான். 4500 கொடுக்குறான்னு பெரிய பணம். போகிற பொழுதே எங்கள் மனைவி என்ன சொல்லிட்டார், எங்க மதுரைக்கு போகிறீங்க, சுங்குடி செலவு எடுத்தாங்க 2 அப்படின்னு. அதை வர்றதுக்கு முன்னே செலவு நமக்கு, சுங்குடி சேலை கொண்டாடினா. நான் என்ன பண்ணேன், அதனால் என்னுடைய நண்பர் தானே, அவரும் மனைவி தானே, இளைய மனைவி தானே, எங்கள் பொண்ணாட்டி கேட்டுக்கிறேன் நீ வாயானோடனே, அதெல்லாம் எதுக்குங்க சுங்குடி சேலை, அவங்க கேட்பாங்க, கொடுத்த படத்தை நீங்கள் அப்படியே எடுத்து போங்கன்ற. அடையனே எவனோ கொடுத்தான், 4500 கொடுத்தான். நான் என்ன பண்ணேன், ஒரு 4-5 சேலை, அல்வா, அங்கே அல்வா மைசூர் இது மதுரை அல்வா பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு வாங்கிட்டு, திண்டுக்கல் வர்ற பொழுது இந்த வைகை நீங்கள் நிற்குவாங்க. திண்டுக்கல் அந்த காலத்தில் சிறுமலை படம் ரொம்ப நல்லா இருக்கும், அது ஒரு 2 டஜன், ஏறக்குறைய 1000-1500 நான் செலவு பண்ணிட்டேன். நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், ஒரு 1/4 கிலோ அல்வா வாங்கியா, குழந்தைங்களாம் இருக்கியா, எதை வாங்கினா அந்த பணத்தை அப்படியே எடுத்து போகணுன்னு போனாங்க. அந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி இருக்கிறான் சில பேர். அதுக்காக சொல்கிறேன், சேர்த்து வைத்தாலும் சில பாடுபட்டு பணத்தை சேர்த்து வைக்கின்ற கேடுகட்ட மானிடர்.
கேடுகட்ட மானிட அதுவே திட்டுறது தான் ஔவையார். கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு இங்கே ஆவிதான் போறவின் யாரே அனுபவிப்பார்? சேர்த்து வச்ச பணத்தை யாருக்கு நான் கொடுக்குறேன்? எவனும் பாவிகாள் அந்த பணம்னு. பாவிகால் அந்த படம் தான் உனக்கு கிடையாது, அது எவனுக்கோ போய் சேரப்போகுது, ஏன்டா பாவியே என்று அங்கே பாவி என்றார் பாருங்க. கடுமையான வார்த்தை சொன்னால் ஔவையாரும் சரி திருவள்ளுவரும் பாவிகால் தான் சொல்றார். அந்த மாதிரி பெரியவர்கள் ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வடுக்கையும் வாயார் சொல்லன்றான். அதுபோல் இதெல்லாம் மந்திரங்கள். ஏனென்றால் சொல் என்பது பெருமானோடு தொடர்புடையது. அது எந்த சொல்லாக இருந்தாலும் சுத்தமாயை தான் அவனுக்கு தொடர்பு. அதனால் வாக்கெல்லாம் பெருமானோடு தொடர்புடையது. அதனால் நீங்கள் நல்லது சொன்னாலும் சரி, தீயது சொன்னாலும் பலிக்கலாம். நல்லது சொல்ல பறிச்சா நல்லது, தீமை பலித்தால் ரொம்ப தவறு இல்லையா? கண்ணதாசன் எவ்வளோ கவிதை எழுதினார். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கவிதை திடீர்னு அவர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, பக்கத்தில் அவங்க பேரை குழந்தை தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருந்த பொழுது அவங்க அம்மா வந்து எழுப்புறான். அந்த தூக்கம் கலையாமல் விடி கண்ணு அவர் என்ன சொன்னாராம், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும்னாராம். அவனை எழுப்பாதே அப்படியே தூங்கட்டும்னு சொன்னோடனே அவருக்கு அந்த பழைய வரி நல்லா வந்தது இல்லையா, அப்படியே எழுதிட்டார். இதுக்கு அந்த பாட்டு இருக்கு. இப்போ அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அவன் எழுந்தால் என்னென்ன வருமோ இந்த உலகத்தில் என்ன, அவன் நல்லா தூங்குறான், மறந்து எல்லாத்தையும் தூங்குறான், துன்பம் வருமோ துயர் வருமோ அன்பு வருமோ அது ஒரு வரிசையாக எழுதி அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும்னு பாட்டார். ஒரு 20-25 இப்போ இருக்குதுங்க. அந்த குழந்தை 2 நாளில் இறந்து போயிட்டான். எழுதுறாரு, அறம்பாடிட்டேன் நான், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும்னா அதானே அர்த்தம், நீளாத்துயில் தானே அறம். அவர் கவிஞன் அறம்பாடிட்டேன்னு நான் எடுத்து எழுதுறார். நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்றார். கவிஞனுடைய வாக்கு பொய்க்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தவறு கூட நாம் அப்படி வார்த்தை பேசக்கூடாது என்று தான் நான் நிறைய பார்த்துருக்குறேன். இவங்க லைலா காலேஜில் 2 பேர் அண்ணன் தான், இது இவங்க ஆசிரியர்கள் 2 பேர் அண்ணன் தம்பி மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. 2 பேர் தகராறுனா தகராறு, 2 பேரும் தகராறு. அப்போது ஒருத்தனுக்கு கொஞ்சம் உடம்பு, அவன் அப்போயே ஹார்ட் அட்டாக் வந்தவன். இன்னும் அவன் சொல்கிறான், டேய் ரொம்ப என்னை கத்தாதரா, நான் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்தவன், நான் எனக்கு கஷ்டமாக இருக்குது கத்தாதன்னு சொல்கிறான் இவன். அப்போ அந்த ஆள் என்ன சொன்னான், இன்னொரு லெக்சர் என்ன சொன்னான், ஏடே சேமையில் கவலைப்படாதரா, உனக்கு முன்னே நான் தாண்டா போவேன் அப்படின்னா. ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? ஆமாம், அப்போ கூட நான் டே ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு சண்டை விட்டு போயிட்டானுங்க. சொல்லி வைத்த மாதிரி அவன் முன்னே போயிட்டானுங்க. அந்த ஆள் முன்னே போயிட்டான். வார்த்தை ஏன் அப்படி வரணும்? அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நிறைமொழி மாந்தருக்கு வந்து மந்திரவெல்லாம் அப்படின்னு சொன்னால், நமக்கெல்லாம் பெருமானுடைய சுத்தவாய் என்பது வாக்கு என்பது பெருமானுடையது. நாமெல்லாம் இறைவனை நம்புகிறோம் இல்லையா, இறைவனை வழிபடுகின்ற நமக்கெல்லாம் ஏன்னா வாழ்த்து கொண்டோம், பெருமானை வாழ்த்துறோம். எவ்வளோ மந்திரம் ஒரு நாளைக்கு இவர் சொல்கிறார், அந்த மந்திர வாய் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்களுக்கு கோபம் வரும்படியாக நாமும் நடக்கக்கூடாது என்று பார்க்கும். அந்த மாதிரி இதெல்லாம் மந்திரங்கள், ஒன்று மந்திரங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதனால் நமக்கு அந்த 27வது மந்திரத்தை நாம் பார்த்தோம். பார்த்தது தான் மறுபடியும் ஒரு நினைவுக்காக சொல்கிறத. மறையவன் ஆக மதித்த பிறவி என்றார். மறையவனாக மதித்த பிறவி, மறையவனாக மதித்திட காண்பர், மறையவன் அஞ்செழுத்துள் நிற்கப் பெற்ற மறையவன் அஞ்செழுத்தாம் அவர்தாமே. அவர் ஆகுமே இருக்கா, அஞ்செழுத்து அஞ்செழுத்தா அதுவாகுமே என்று பாட்டு. அப்பா அவர்தாமேன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அஞ்செழுத்து பெருமானுக்குரியதல்லவா, எனவே அவருக்குரியது என்று தான் அவங்க போடுறாங்க. அப்படி தான் உங்களுக்கு எழுதியிருப்போம். தாமா 5 எழுத்தாய் நிற்பவர் தாம், அஞ்செழுத்தாக இருப்பவன் பெருமான் தானே. அஞ்செழுத்து அவனுக்கு பெயரும் அவனுக்கு அஞ்செழுத்து, வடிவமும் அஞ்செழுத்து. அஞ்செழுத்துக்கு என்ன சிறப்பு என்றால், நம்முடைய பெருமான் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்னாங்க. அதே போல் உண்மை விளக்கத்தில் நமச்சிவாய் என்ற வடிவமாக மந்திர வடிவாக இருக்கிறான்னு சொல்கிறதுனால பெருமானுடைய வடிவமும் அஞ்செழுத்து, அவருடைய பெயரும் அஞ்செழுத்துன்னு பார்க்கும். தாம் பாட வேறுபாடு திருமந்திரத்தில் நிறைய உண்டு. அதில் அதுவாகவே ஐயா சொல்கிறாங்க, அப்படி இருக்கலாம். வந்து இங்கே என்னுடைய இதில் அப்பாவுடைய பாட வேறுபாடு மறையவன் அஞ்செழுத்தாம் அவர்தாமே, அஞ்செழுத்து அவர்தான் அஞ்செழுத்தாக இருக்கிறான் என்று சொல்கிறது பெருமானுக்கு சொல்கிறது என்று பார்க்கிறோம். அது என்ன அந்த பாட்டில் அடிப்படை சொன்னால், நம்ம எல்லாம் மக்கள் பிறப்பிலே பெருமான் ஈடுபடுத்திருக்கிறான்.
எத்தனையோ பிறவி நமக்கெல்லாம் இருந்தது தெரியாது. இப்போ மக்கள் பிறவி என்று சொன்னால் இந்த பிறவியை மதிக்க வேண்டும் என்று அப்பர் தெளிவாக பாடுறார். வாய்த்தது நந்தமக்கு ஏதோர் பிறவி மதித்திடுமின்றார். இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இப்போ அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இளவையாக இருக்கிறவங்களாம் சீக்கிரம் ஏதோ ஒரு காரணத்தினால தன் உயிரை மாய்த்துக்கிறான். கிடைத்திருக்கிற ஒரு பிறவியினுடைய அருமை தெரியாமல் அப்படி போயிடுறாங்க இல்லையா? அதை அப்பர் சொல்கிறார். இது ஏன் அப்படி கிடைத்திருக்கிற பிறவி என்றால், இந்த பிறவியில்தான் நாம் பெருமானை உணர முடியும். மற்ற பிறவியில் பெருமான் உணர்ச்சி, தெய்வ உணர்ச்சி என்பது நமக்கு வராது. அப்போ தெய்வ உணர்ச்சி வரணும். தெய்வ உணர்ச்சியிலேயே எது சிவம் எது பரம்பொருள் என்ற உணர்ச்சி வரணும். ஒரு தெய்வமாக வணங்குகின்ற வழிபாடு சிவ வழிபாடு, இதெல்லாம் இந்த பிறவியில்தான். எனவேதான் வாய்த்தது நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவின்னு சொல்லிட்டு அடுத்தவரை சொல்லுகிறார், பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பக்தருள்ளீர்றார். அர்ஜுனனை மேற்கோள் காட்டுறார் அப்பர் பெருமான். அர்ஜுனன் நமக்கு வரலாறு நமக்கு தெரியும். அவனை மாதிரி சிறந்த பக்தியுடையவன் கிடையாது. கைலாயத்துக்கு போகிற பொழுது அன்றைக்கி பூஜை பண்ண முடியல. நாமெல்லாம் என்ன பண்ணோம், பூஜை பண்ண முடியலையா அக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாதானம் பண்ணிக்கும். அவன் என்ன பண்ணுறான், கண்ணனும் அவனும் போகிறாங்க. கண்ணா இன்னைக்கு பூஜை பண்ணணும்னால பண்ண முடியலையேன்றான், சிவ பூஜை பண்ண முடியலையேன்றான். அப்போ கண்ணன் என்ன சொல்கிறான், கவலைப்படாத அர்ஜுனா, நான் சிவோகம் பாவனை நான் நிற்கிறேன், என்னையே சிவனாக பாவித்தினி அர்ச்சனை செய்யலாம் என்று அவன் சொல்கிறான். சிவஞான முனிவர் எழுதுகிறார், கண்ணன் எப்படி சிவோகம்பான் நிற்க முடியுமா என்றால் அது என்ன எழுதுகிறார், கண்ணன் உபமன்யு மூலமாக தீட்சை பெற்றவன், எனவே அவன் சிவோகம்பாவிலே நிற்கலாம் என்றால், சிவமாக பாவித்தல் என்பது எல்லாருக்கும் முடியாது. தீட்சை பெற்று சிவபூஜை பண்ணுறாங்க இல்லையா, அவளுக்குத்தான் முடியும் என்று திருவடி தீட்சை பெற்றிருக்கிறான். யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் என்று உபமன்யு முனிவர் சொல்கிறார். ஏன்னா அவர் சிவோகம் பாவனைக்கு உரியது என்று அப்படி இருக்கிறான்னு பார்க்கிறோம். அந்த அந்த வரலாற்றில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது நாம் என்ன சொல்கிறோம், பகவத்கீதை கேட்ட பின்னாலும் கூட அர்ஜுனன் சாங்காரம் என்றால் இறக்கின்ற வரையில் சிவபூஜை செய்தான் என்று சொல்கிறோம். அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, கண்ணன் அவனுக்கு நண்பன். சிறந்த 3 சிறந்த நூல்களில் வடமொழி நூல்களில் பகவத்கீதை மிக முக்கியம். எல்லாரும் பகவத்கீதை சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நீதிமன்றங்களையும் பகவத்கீதை வச்சு தான் சத்திய பிரமாணம் பண்ணுறாங்க. இன்னும் அதுதான் உண்மையான நூல் என்பது போல சொல்கிறாங்க இல்லையா? அது நமக்கு அது ஏற்புடையது அல்ல. அது அந்த விஷயம் நமக்கு வேண்டாம். ஆனால் பகவத்கீதையை கேட்ட பின்னாலும் கூட அர்ஜுனன் சிவபூஜை செய்தான். கண்ணனுக்கு தானே பூஜை பண்ணியிருக்கணும், சிவபூஜை மறந்துருக்கணும் இல்லையா என்று நாம் என்ன சொல்கிறோம், அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் பரம்பொருள் எது என்று எனக்கு தெரியும். கண்ணன் ஒரு அவதாரம், அவன் நண்பன், அவன் பரம்பொருள் அல்ல, சிவம்தான் பரம்பொருள் என்று தீட்சை பெற்றிருக்கிறார் உபமன்யுவினாலே. எனவே அவன் சாங்காரம் சிவபூஜை செய்தான் என்று வருது. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, பகவத்கீதை கேட்டும் கூட அர்ஜுனுக்கு புத்தி இல்லை, எனவே சிவபூஜை பண்ணுறான். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. உட்கார்ந்து அவனுக்கு தனியாக போதித்தான், கீதாபரிசனம் பண்ணியும் கூட அவனுக்கு புத்தி வரல, எனவே சிவபூஜை பண்ணான்னு அவங்க சொல்லுவாங்க. நாம் உடனே அதே கேள்வியை மாற்றி கேட்போம். ரைட் தாங்க, புத்தி இல்லாதவனுக்கு எப்படி உபதேசம் பண்ணலாமா? புத்தி இல்லாத ஒருத்தனுக்கு கண்ணை உபதேசம் பண்ணலாமா? புத்தி உள்ளதாலும் பண்ணணும். அவனுக்கு புத்தி இல்லையா, அவனுக்கு எப்படி உபதேசம் பண்ணலாம்? பக்குவம் இல்லாத உபதேசம் செய்யலாமா என்று நாம் கேட்கணும். இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அது அந்த கதையே வேறு, அந்த விஷயங்களே வேறு. அதனால் சிவோகம் பாவனை என்றை செய்து அந்த மந்திரோபாகி செய்தான்னு சொல்கிறோம் இல்லையா, எதை சார்கின்றோமோ ஆன்மா அதன் சார்பாக வரும். எனவே பூதத்தை சார்ந்தால் பூதான்மாவாக, தத்துவத்தை சார்ந்தால் தத்துவான்மா இருப்பது போல மந்திரங்களை சார்ந்தால் மந்திரான்மாவாக, மானிடப் பிறவில்தான் ஆன்மா பல சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். மற்ற விலங்கோ பறவையோ போன்றவெல்லாம் சொன்னால் அது உடம்பு இருக்கிறது, அதோடு சரி, ஏதோ அது ஒரு நினைப்பு, ஏதோ ஒரு நினைப்பு இருக்குது தவிர ஆழ்ந்த நினைப்பு என்பதற்கு கிடையாது, சிந்தனை கிடையாது. திருக்குறள் முனுசாமி சார் வேடிக்கையாக சொல்லுவார், ஒரு தனியாக ஒரு எருமாடு அங்கே நிற்குமா, இந்த பக்கத்தில் ஒரு மனிதன் நிற்பானா. அவர் சொல்லுவார், என்னமோ அந்த மனிதன் அங்கே நிற்கிறாருப்பா, அந்த மனுஷன் அங்கே நிற்கிறார், ரொம்ப நேரம் நிற்கிறார், என்ன சிந்தனையோ தெரியலப்பா அவன் நிற்கிறார் அப்படின்னு வாங்கலாம்.
எருமாட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப நாள் நிற்குது, அது எதுக்கு நிற்குது அப்படின்னாங்களாம். எருமாடு எவ்வளோ நேரம் நின்னாலும் சிந்திக்க போகிறது கிடையாது, சும்மா நிற்கிறத தவிர சிந்தனை கிடையாது. மனிதன் அப்படி கிடையாது, சும்மா நின்னா கூட சிந்திப்பான் என்றால் சிந்தனை நமக்குத்தானே. சிந்தனை நிந்தனக்காக்கின்னு சொன்னார் மாணிக்க வாசகர். அதனால மந்திரான்மாவாக சார்ந்ததன் வண்ணம் என்பது மக்கள் பிறவியில் தான். அதுதான் இங்க சொல்றார், மறையவனாக மதித்த பிறவின்ற அந்த நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இது நடத்தணும் ஒன்று, அதுக்காக நம்ம மொத்தம் திருப்பி நடத்த முடியாது. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிறவி மதித்த பிறவின்றார் பாருங்க. அது அப்படியே அப்பர் பெருமான் வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடும் என்றார். இங்கே மதித்த பிறவின்றத திருமூலர் சொல்றத மதித்திடுகின்றார். அந்த மதித்தல் என்றால் என்ன என்றால், இந்த பிறவி தெய்வ பிறவி போல நமக்கு கிடைத்தற்கரிய பிறவி, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதல்லவா, அந்த பிறவி நமக்கு தந்திருக்கிறான் என்று மதிக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். அப்படி மதித்தால்தான் இறைவனை நாம் அடையலாம் என்ற எண்ணம் வரும் என்றுதான் இது அரிசய பிறவி திவைப்பிறவி போல இந்த மானிட பிறவி என்று நாம் அதை கொடுத்துருக்குறோம். வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவின்னு கொடுத்துருக்குறோம். அது எப்படி நயமா சொல்றார் நம்முடைய திருமூலர் சொன்னால், மறையவன் 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 என்று 4 சொல்லியிருக்கிறார். அப்படியே ஒரே சொல்ல ஒன்றுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அல்லவா. அதைத்தான் நம்ம போன வகுப்பில் நோட்ஸில் கொடுத்துருக்குறோம், உங்ககிட்ட இருக்கலாம். முதல்ல மறையவன்றதுல மறை யா வன்னு பிரிக்கணும். யா என்றால் ஆன்மா, 5 எழுத்துல யா என்றால் அது ஆன்மாவை குறிக்கும். எனவே மறைமுகமாக யா என்ற எழுத்து, ஏன்னா தமிழில் ஆகுபெயர் அன்மொழி தொகையெல்லாம் சொல்லுவோம், நேராக சொல்லாமல் உலகுன்னு சொன்னால் அது உலக மக்களை குறிக்கும் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொன்னால் அதெல்லாம் ஆகுபெயர்னு சொல்கிறோம். அதுபோல் யா என்ற எழுத்து அது எதை குறிக்கும் என்றால் சிம்பாலிக்குன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் சிம்பாலிக்காக சொன்னீங்கன்னா அது ஆன்மாவை குறிக்கும். 5 எழுத்துல நமச்சிவாய் என்பதில் யா என்பது ஆன்மாவை குறிக்கும். நான் ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால், வடமொழியில் யா என்றால் அவனுக்குன்னு அர்த்தம், கு அவனுக்குன்னு அர்த்தம். சிவாய என்று சொல்லிட்டா சிவனுக்கு என்று அர்த்தம். மந்திரங்களெல்லாம் பேசினா நாராயணாய என்று வரும். நாராயணாய என்றால் நாராயணனுக்கு என்பது. நாம் சிவாய என்றால் தமிழில் சிவனுக்குன்னு சொல்லக்கூடாது. சிவாய என்று சொன்னால் சிவனோடு சேர்ந்திருக்கின்ற அல்லது அருளோடு சேர்ந்திருக்கின்ற ஆன்மா என்று அர்த்தம். அதனால் நம என்றது நீங்கினால் 3 எழுத்து தான் நமக்கு. 3 எழுத்துல எப்படி ஸ்ரீவா யா தான். வகாரத்துக்கு பக்கத்தில் யா இருப்பதாலே சார்ந்தது வண்ணமாக அருளை சார்ந்திருப்பதாலே அது சிறந்தது. இங்கே கூட சொல்கிறார், இது இவரும் சொல்கிறார். சிவப்பிரகாசத்தில் உமாபதி சிவம் மாமாயை மாயை என்று ஒரு பாட்டு சொல்கிறார். அதில் நம்முடைய கரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கரணங்களெல்லாம் மாயாகாரியங்களைச் சேர்ந்தால் இது மருளை தரும், பெருமானுடைய அருளை சேர்ந்தால் அருளே மயமாக மாறும் என்று ஒரு பாட்டு பாடுறார். இதெல்லாம் உலகப் பொருளையே நம்ம இருந்தால் அப்படி தான் இருக்கும். இது மறைப்பாக இருந்து கொண்டு உலகப் பொருளை சார்ந்திருப்பதாலே இது மருள் மயக்கத்தை தரும், மயக்கமாக இந்த ஆன்மா இருக்கும். ஆனால் பெருமானை சேர்ந்தால் அல்லது அருளை சேர்ந்தால் அருளாக இருக்கும் என்றுதான் திருக்கலிட்டுப்படியாரில் அருளாளர்களை பற்றி பாடுற பொழுது பாலை நெய்தல் பாடியதும் பாம்பு ஒழிய பாடியதும் காலனை என்று ஏவி கராங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும் மற்ற அவர்க்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை கான். ஞானசம்பந்தனும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தார், அவருக்கும் கைகால் தான் இருக்குது. அப்பருக்கு அப்படித்தான், சுந்தருக்கு அப்படித்தான், நமக்கும் கைகால் இருக்குது. ஆனால் அந்த கைகால் நம்ம மாதிரி இல்லை, நம்முடைய கரணங்கள் போல் அல்ல. இது மாயா கரணங்கள், மாயா காரியத்தினால் வந்திருக்கிற உடம்பு. ஆனால் அவளுக்கெல்லாம் பெருமான் அருள் புரிந்ததாலே அது அருள் உடம்பாக மாறுகிறது. சீவகரணமெல்லாம் சிவகரணங்களாக மாறியதாலே அவங்களை பாம்பொழிய பாடுவார்கள், பாலை நீதலாக பாடுவார்கள் என்று சொல்கிறார் இல்லையா. அதுதான் நாம் இங்கே வைத்துக்கொள்ளணும். சிவப்பிரகாசம் என்ன சொல்கிறார், மாயா காரியங்களில் ஈடுபட்டால் அந்த யா இருக்குல்ல அது மாயான்னார். மாயா ரொம்ப நயமாக பாடுறார். மாயா காரியங்களில் ஈடுபட்டால் இந்த யா இருக்கு இல்லையா அது மாயா என்றால் மாயையில் இருப்பது. ஆனால் பெருமான் அருளிலே இருந்தால் மாயா அப்படின்றார், பெரிய யா.
இருள் அருள் ஒரே வார்த்தை இருள் மருள் இருக்கும். இருளை சார்ந்தால் இருளாக, அருளை சார்ந்தால் அருளான்றத அது என்ன நயமா பாடுறார். மாயா காரியங்கள் தான் இது இருக்குது, எனவே அது மாயான்னார். ஆனால் அருளை சேர்ந்தால் அது மாயா, பெரிய யா என்று சொல்றார். நீங்க பார்க்கலாம், நமக்கு போன வகுப்புல கூட பார்த்தோம். 5 எழுத்தையும் எப்படி சக்கரத்தில் வைத்து தியானிக்கின்றதுக்கு வருது. நகாரத்தை தியானித்தால், மகாரத்தை தியானித்தால் வருது இல்லையா, ஒன்று எழுத்தா தியானிக்கலாம் என்று வருது. 8ஆம் தந்திரம் எனக்கு நினைவு சரியா நினைவில், இல்லை 9ஆம் தந்திரமாக கூட இருக்கலாம். அதில் என்ன சொல்றாங்கன்னா, சிவாய நமன் இருக்கு இல்லையா, அந்த சிவாய நமனத்தில் நம எப்பொழுதும் நமக்கு விளக்கப்பட வேண்டிய ஒன்று. நா என்பது மறைப்பு, மா என்பது மலம். எனவே அந்த ரெண்டும் நமக்கு பாச எழுத்துக்கள் நீக்கிறோம். சிவாய என்பது தான் நமக்கு மிக முக்கியமான முத்தி பஞ்சாட்சரம் சொல்கிறோம். ஏன்னா யா என்பது அருளை சார்வதாலே சிவாயன்னு சொல்கிறோம். அது எப்படி உச்சரிக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இந்த எழுத்து சிவாய என்ற எழுத்து, அதுக்கு பேர் முத்தி பஞ்சாட்சரன் பேர். ஆரம்ப நிலையில் 5 எழுத்தெல்லாம் சொல்கிற பொழுது, 5 எழுத்து பற்றி மாணவர்களுக்கு நம்ம விளக்கிற பொழுது நாம அப்படி தான் சொல்லியிருக்கிறோம். அந்த அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க. அது நாம் அப்பா சொன்னால் அடிக்கடி சொன்னால் அதனுடைய உள் கருத்து என்னன்னு தெரியாமல் சொல்லிட்டோம். அப்புறம் தான் அது உள் கருத்து யோசிக்கும் போது தான் வருது. சிவாய என்பதற்கு ஓங்காரம் சேர்க்கக்கூடாது. பிரணவம் என்ற அந்த ஓங்காரத்தை நமச்சிவாய்க்கு சேர்க்கலாம், அது ஸ்தூல பஞ்சாட்சரம். சூக்கு பஞ்சாட்சரமாக இருக்கின்ற சிவாய நமக்கு சேர்க்கலாம் ஓங்காரம். ஆனால் முத்தி பஞ்சாட்சரமாக இருக்கிற சிவாய என்பதற்கு ஓங்காரம் சேர்க்கக்கூடாது என்பது விதி. அங்கே தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் உப்பு சேர்க்கலாம், பாலுக்கு உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லா மந்திரங்களுக்கும் பிரணமும் சேர்க்கலாம், ஆனால் பஞ்சாட்சரத்துக்கு ஓங்காரம் இல்லைன்னு அதுக்கு ஒரு உதாரணம் வேற நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படிலாம் சொல்கிற பொழுது என்ன ஆகுறது, கொடிக்கவியில் 5 எழுத்தும் 8 எழுத்தும் 4 எழுத்தும் வருது. அந்த 4 எழுத்து என்னன்னு சொன்னால் என்ன உரையில் எழுதியிருக்காங்க, ஓம் சிவாயன்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் முத்தி பஞ்சாட்சருக்கு ஓங்காரம் போட்டிருக்காங்க. இது நான் படிக்கிற போது இது சந்தேகம்தான். நான் அதனால் அதை சொல்கிறது கிடையாது. இன்னும் உரை எழுதியிருக்காங்க, பின்னால் தானே உரை எழுதினாங்க, நாம் அப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் நமசிவன்னு ஒரு சொல் இருக்குது. நான் நமசிவன்னு சொல்லலான்னு வருது, உச்சரிக்கிறவன் நமசிவன் உச்சரிக்கலான்னு வருது. அப்போ நமசிவன் 4 எழுத்தானே, நான் அதை சொல்லிடுறது. அந்த கொடிக்கவியில் நான் அதை சொல்லிடுறது, நமசிவ என்று திருமந்திரம் சொல்கிறான்னு சொல்லிடு. ஆனால் அப்பா கொடிக்கவி பேசுகிற பொழுது ஓம் சிவாயே என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, முத்தி பஞ்சாட்சரம் வரை நீங்கள் போயிடலாம். அதாவது முத்தி வேண்டும் பெருமானே என்ற அளவுக்கு நீங்கள் அந்த சிவாயை சொல்கிறதுக்கு போயிடலாம். அங்கே போய் கொஞ்சம் யோசிப்போம், இப்போவே போகணுமா, கொஞ்சம் அப்புறம் போகணும் இல்லையா. அதாவது திருப்பெருந்தூரில் பெருமானை கூப்பிட்ற பொழுது மாணிக்க வாசகரும் தயங்குறார் இல்லையா, அதுபோல் நமக்கு கொஞ்சம் தயக்கம் வந்து எப்படா விட்டுட்டு போகிறதுன்னு ஒரு எண்ணம் வந்தால் அப்போ என்ன பண்ணு, ஓம் சிவாயை சொல்லிக்கின்றான். முத்தி பஞ்சாட்சரத்தை ஓம் சொன்னா உடனே உனக்கு முத்தி கிடைக்காது, பின்னால் கிடைக்கும். எப்போ அந்த ஓம் என்பதை விடுகிறாயோ அப்பொழுது தான் உனக்கு முத்தி கிடைக்கும் என்றால், பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற பொழுதே உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற அந்த எண்ணத்தோடு தானே சொல்லணும். அப்போ ஓம் சிவாயை 4 எழுத்து சொல்லலாம்னு தந்தையாருடைய பேச்சில் இருக்குது. அதான் அவங்களும் உரையை எழுதியிருக்கிறான். நாம் சொல்கிற நம்ம சிவாய் நான் என்னுடைய இடையில நான் சொன்னது எது சொல்கிறேன்னா, சிவாய சிவாயன்னு சொல்கிற பொழுது ஓம் தானே வருது. ஓம் என்பதெல்லாம் உலகப் பயன் தருகின்ற மந்திரம். அந்த மந்திரம் தான் பிரணவம் தான். அது உலகப் பயனை தருகின்ற மந்திரம் என்பதால் தான் வடமொழியில் ஸ்லோகம் சொல்கிற பொழுது ஓம்னு சொன்னாங்க. ஏன்னா வடமொழி ஸ்லோகங்கள் எல்லாம் உலகப் பயனை தருவதற்காகத்தான் பாடப்பட்டது. ரிக்கியா இருக்கட்டும், எதிராக இருக்கட்டும். எதிர்னா யாகம், யாகம் வளர்த்தினா உலகப் பயன்தான். எனவே ஓங்காரத்தை சொல்கிறது. சிவாய் அப்படி கிடையாது, அது வீடு பெற்றி தருவதாலே அந்த மந்திரத்திற்கு ஓங்காரம் சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறார் திருமந்திரத்தில், ஓம் இல்லாமல் சிவாயன்னு சொல்லலாம். இப்போ முத்தி நிலையில் வர்ற பொழுது ஆன்மா நல்ல நிலையிலே இருக்க வேண்டும், ஆன்மா அருளை சேர வேண்டும் என்று எண்ணினால் யா என்பதை உரத்தி சொல்லுன்றாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுன்றாங்க இல்லையா, அழுத்தம் கொடுக்கணும். சிவாயன்னு சொல்லாமல் சிவாய அந்த யாவை அழுத்தணும் அங்கே. அப்போ ஆன்மா அவருக்கு வலிமை வந்து அருளை போய் சேரும். அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு அந்த வலிமை தரும் அந்த மந்திரம். அதுக்கடுத்து அருளை சேர வேண்டும் என்று சொன்னால் சிவாய அந்த வாவை இழுத்து சொல்லு, அப்போ அருளை சேரும். சரி, முடிஞ்சாச்சு, இனிமேற்பட்டு பெருமானத்தை சேர வேண்டியதான் என்றால் சி என்பதை உறக்கு சொல் என்று சிவாய என்பதை தனித்தனி எழுத்தாக அழுத்தம் கொடுத்து உச்சரித்தால் என்ன விளையும், என்ன பயன் என்பதை திருமந்திரத்தில் சொல்லுகிறார் என்றால்,
அந்த மந்திர எழுத்துக்கு எவ்வளோ பலன் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதான் சிவப்பிரகாசர் அருளை சேர்ந்தால் அது மாயா என்று சொன்னார். அதுதான் இங்கே பார்க்குறோம். மறை யா அவன், மறையவன் இருக்கு இல்லையா, மறை யவன். அன் என்றால் அது ஆண்பால், ஆன்மாவிற்கு யா என்று மறைந்திருக்கின்ற ஆன்மா என்று முதல்ல சொல்கிற மறையவனுக்கு அதுதான். ரெண்டாவது மறையவன் என்றால் மந்திரங்களோடு சேர்ந்த ஆன்மா, அது மந்திர ஆன்மான்னு எழுதியிருப்பார். மறையவன் என்று சொன்னால் யா என்பது மறையோடு சேர்ந்ததாலே, அது மந்திரத்தோடு சேர்ந்ததாலே அது மந்திர ஆன்மாவை குறிக்கும். மூன்றாவது மறையவன் என்றால் பெருமான் எல்லா மந்திர வடிவாகவும் இருக்கிறான், ஐந்தெழுத்து மட்டுமல்ல எல்லா மந்திர வடிவாகவும் இருக்கிறான் என்பதாலே மூன்றாவது இருப்பது மறையவன் என்பது மந்திர வடிவனன் என்றும். நான்காவது மறையவன் என்றால் மறைந்து நிற்பவன், அவன் கள்வன் என்று. மறைந்திருப்பவன் கள்வன் அல்லவா? எனவே ஆன்மாக்களுக்கு, பக்குவமில்லாத ஆன்மாக்களுக்கு மறைந்திருக்கிறான் என்று. அந்த மறையவன் என்பது 4க்கு 4 பொருள்னு சொல்லியிருக்கோம். அது போன வகுப்பு கொடுத்த அந்த குறிப்பில் இருக்கலாம். உங்களுக்கு அந்த குறிப்பு இல்லை என்றால் நீங்கள் ஐயா கிட்டே வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் அதை குறிச்சிக்கலாம். இந்த மறையவன் என்பது 4 வகையாக இருக்குதுன்றதை பார்க்கிறோம். சீரகம் ஐயா கிட்ட இருக்குமான்னு யாருன்னா வரலாம் கொடுத்துடலாம். போன வகுப்பு நோட்ஸ் தான். சரி வைக்கலாம். சொன்னாங்க. பெருமக்களே, அடுத்த மந்திரம் உண்மை விளக்கத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பாடலை கொண்டது. இது ஏற்கனவே நம்முடைய திருமந்திரத்தில் சொன்னதுனால பின்னால் உண்மை விளக்கம் காலத்தால் பிந்தியது. அவர் அதை சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். அதாவது நடராஜ பெருமானை மந்திர வடிவாக பார்த்தல் என்பது அங்கே வருது உண்மை விளக்கத்தில். உங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். உண்மை விளக்கத்தில் நடராஜருடைய ஆனந்த நடனத்தை பற்றியும் வரும், அஞ்செழுத்து பற்றியும் சொல்லியிருப்பார், 36 தத்துவங்களையும் சொல்லியிருப்பார். ஆணவம் கர்மத்தை சுருக்கமாக அது அதிகமாக சொல்லியிருக்க மாட்டார். 36 தத்துவங்களை விரிவாக சொல்லியிருப்பார். அஞ்செழுத்து அப்புறம் குத்து எல்லாம் சிறையை சொல்லியிருப்பார். அதில் மந்திர வடிவாக பெருமானை காண்பது, நமசிவாய சிவாய நம என்று காண்பது என்று இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார் இந்த பாட்டில். ஆகின்ற பாதமும்
நவ்வாய் நின்றிடும். நவ்வாய்னா நா, அது நா என்ற எழுத்து. ஆகின்ற பாதமும் நவ்வாய் நாவாக நின்றிடும். ஆகின்ற நாபியுள் அங்கே மகாரமாம். நாபின்னா வயிறு, மகாரம். நா என்பது பாதம், மா என்பது உதரம் அல்லது வயிறு. ஆகின்ற சி, சி என்பது இருதோள். வா வாய், பப்பாய்னு வரும் பாட்டில். வா வாய், வாய் என்பது வாய். கண்டபின் ஆகின்ற அச்சுடர் அவ்வி எவ்வாமே, அவ்வியாமே என்ற அவ்வி எவ்வாமின்னு வரும். யாதான், யாதான். அது வி என்பது இடையில சேர்ந்து வரும். அந்த யா வந்து சேர்ற பொழுது அவ்வியா, அவ்விய என்று வரும். அவ்வி எவ்வாமே என்று அந்த சுடர் யா என்று வருது. இந்த பாட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பாட்டு நாங்கள் எழுதியிருக்கோம், உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருப்பேன். ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான். முன்ன கூட இந்த வகுப்பில் அதை சொல்லியிருக்கோம். ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான். ஐயனே, எப்படி ஆளுகிறார் பெருமான் என்றால், நாடும் திருவடியிலே நகரம். அவனுடைய திருவடி நா போல, நாடும் திருவடியிலே நகரம். கூடும் மகரம் உதரம். உதரம்னா வயிறு. வடமொழியில் உதிரம்னா ரத்தம், உதரம்னா வயிறு. அதனால் கூடும் தாமோதரன் என்று திருமாலுக்கு ஒரு பெயர் உண்டு. அவருடைய வயிறு வந்து மாலை மாதிரி இருக்கும், அழகான மாலை மாதிரி இருக்குமா. ஏன்னா தாமம் போல் இருப்பதாலே தாமோதரன் என்று அவனுக்கு பெயர்னு சொல்லுவாங்க. அதனால கூடும் மகரம் உதரம், வளர்தோள் சிகரம், பகரும் முகம் வா, முடி யா பார் என்று முடியும். இது ஏதோ சாதாரணமாக பாடுற மாதிரி இருக்கு பாட்டு. நாமான்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா அர்த்தம் இல்லாமல் பாடுவாங்களா? நகாரம் என்றால் மறைப்புன்னு அர்த்தம். பெருமானுடைய திருவடியிலே ஊன்றிய பாதம் இருக்கு இல்லையா, ஊன்றிய பாதம் என்பது மறைப்பு, மறைப்புக்குரியது. எனவே ஆடும்படி கேள், ஆளுகிறான் என்றால் மறைப்பையும் செய்கிறான், தூக்கிய திருவடியாலே அருளையும் செய்கிறான். ஆனால் முதல்ல மறைப்பு தானே. 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதுகின்ற முத்தூசு அவர்கள் எழுதுறாங்க. அவர் என்ன எழுதுறாருன்னா, பெருமானுடைய தூக்கிய திருவடி எடுத்த பாதம் தான் அருளுகின்ற பாதம், ஊன்றிய பாதம் உற்ற திரோதம்ன்ற மறைப்புன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் என்ன எழுதுறாரு, ஒரு காலை ஊன்றினால்தான் ஒரு காலை தூக்க முடியும். பெருமானை விட்டுருங்க, பொதுவாக நமக்கெல்லாம் கூட ஒரு காலை ஊன்றினால்தான் ஒரு காலை தூக்க முடியும் இல்லையா. பெருமானை காட்டுகிறான், மறைப்பு இருந்தால்தான் அருள முடியுன்றான் இல்லையா. மறைப்பு இல்லாமல் அருள முடியாதுன்ற என்ன நயமா அவர் சொல்றாரு முத்தூசு அவர்கள் என்றார். ஒரு கால் ஊன்றினால் ஒரு கால், அவனுக்கு எதுவும் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் உருவமாக வைத்தீங்கன்னா, நாம் ஒரு கால் துண்டு நடனம் ஆடுறப்போ அப்படி தானே பண்ணுறாங்க இல்லையா. அந்த எடுத்த பாதம் என்றால் ஒரு பாதம் ஊன்ற வேண்டும் என்றால் மறைப்பு இருந்தால்தான் அருள முடியும், இல்லை என்றால் கிடையாது. எனவே பந்தம் முதல்ல, அப்புறம்தான் வீடு. எனவே நகரம் என்று சொன்னால் அது மறைப்பு. எனவே பாதம் முதல்ல மறைப்பை காட்டும், அப்புறம்தான் எடுத்தல். அப்போ ஆடும்படிகேள் நல் அம்பலத்தான். இந்த ஆடுகின்ற என்று வர்றதுனால அவனுடைய நடனம் பின்னால் வரும். நமக்கு ஊன நடனம் ஞான நடனம் என்று ரெண்டாக வரும். பெருமானை பார்க்கிற பொழுது இது உடுக்கை, இது தோற்றம், இது கனல், கையில் அனலேந்தியாடும் காணவன் என்றால் அது அடிப்பதற்கு, அபயகரம் காத்தலுக்கு என்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஊன நடனம். ஏன்னா உலகத்தை வச்சு பார்க்குறோம். நம்ம காக்கிறான் பெருமான், அழிக்கிறான், படைக்கிறான் என்று சொன்னால் அதெல்லாம் ஊன நடனம் என்றால், உலகியலை நோக்கி செய்தால் அவையெல்லாம் ஊன நடனம். ஆனால் அதே நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுது உடுக்கையை பார்த்தவுடனே இது மாயையை உதறுவது, மாயை உதறுகிறது தான். அப்படி ஆட்டுறான், கையை இப்படி இப்படி ஆட்டுறான், உதறுகிறான். வல்வினை சுடுவதற்காகத்தான் நெருப்பு நம்முடைய வினையை சுடுகிறான் என்று நீங்கள் அப்படி கருதினால் அது ஞான நடனம். மாயை இல்லை, வல்வினை சுடுகிறான், மலம் சாய அமுக்குகிறான் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே உருவம் தானே. நீங்கள் பார்க்கிற பொழுது அப்படி இருக்குது அல்லவா, மாறாக இருக்குது இல்லையா. அப்படி ஞான நடனமாக தரிசிக்கலாம், ஊன நடனமாக தரிசிக்கலாம் என்று ரெண்டு பாட்டு உண்மை விளக்கத்தை சொல்கிறார். அதனால் இங்கே ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான். ஐயனே, ஐயனா மாணவனே, மாணவனே, நாடும் திருவடியிலே நகரம்.
கூடும் மகரம் உதரம், மா என்பது உதரம், வளர்தோள் சிகரம், பகரும் முகம் வா முடியா பார்னார். அந்த மறைப்புக்கு கால் தானே. உங்களுடைய தமிழ்ல நடை என்று ஒரு சொல் இருக்குது. நடை என்ற சொல்லுக்கு நடக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நடை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவன் நடத்த சரிகிறாருப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, நடை என்றால் ஒழுக்கம்னு அர்த்தம் இருக்கிறது. இப்போ நாமும் காலில் தான் நடக்கிறோம், விலங்குகளும் காலில் தான் நடக்குது. அதுக்கு தான் கால்நடைன்னு பேரை தவிர நமக்கு கால்நடைன்னு பேர் கிடையாது. ஏன்னா அந்த நடை என்பது ஒழுக்கத்துக்குரியது நமக்கு. எனவே ஒழுக்கத்திலே சிறந்தவர்கள் மாநிலர்கள் மக்கள். எனவே அந்த நடை நமக்கு கிடையாது. அது நடக்கிறது, சாதாரண நடக்கிறது. இந்த நடை என்றால் ஒழுக்கத்தில் நடப்பது என்று பாரதியார் ரொம்ப அழகாக அவன் எழுதுகிறார். இறைவன் என்ன பண்ணானா, இசை உயர்ந்தது, இசை ரொம்ப உயர்ந்தது. எனவே உயர்ந்து பறக்கின்ற குயிலுக்கு பறவைக்கு வைத்தான். அதான் உறக்க பறக்குதில்ல, மேலே மேலே பறக்கின்ற பறவைக்குத்தான் வைத்தான். ஏன்னா இசை உயர்ந்ததல்லவா, உயரப் பறக்கின்ற பறவைக்கு வைத்தான். மனுஷன் பறக்கிறது கிடையாது, ஆனால் இவன் மனிதனால் மனிதர்களை இவன் அறிவால் உயர்ந்தவன், எனவே இவனுக்கு இசை வைத்தான் என்று. இசை உயர்ந்தது என்றால் மனிதர்களுக்கு இருக்கிறது, குயிலுக்கு இருக்கு இல்லையா என்றால் பறவைக்கு வைத்ததுக்கு காரணம் என்னென்றால் அது உயர பறக்கிறது என வைத்தான். நாம் உயர பறக்கல, ஆனால் நடைமுறையிலே உயர்ந்த எண்ணம் உடையவள் அல்லவா, ஒழுக்கமுடையவள் அல்லவா, எனவே மியூசிக் இசையை நமக்கு வைத்தான் சொல்கிறான். அதுபோல் நடை என்று சொன்னால் ஒழுக்கம் அர்த்தம். இங்கே பெருமான் நகரம் என்றால் மறைப்புத்தானே. அவன் எப்படி நடக்கிறான், எப்படி நம்மை மறைக்கிறான் என்றால் மாயா காரியங்களை வைத்து மறைக்கிறான் நமக்கு. எனவே அந்த நா என்பது, அந்த நகரம் என்பது காலுக்கு உள்ளது. ஆகின்ற பாதம் இல்லையா, ஆகின்ற பாதமும் அந்நவ்வாய் நின்றிடும் திருமந்திரத்தில். இங்கேயும் நாடும் திருவடியிலே நகரம்னார். அதுக்கடுத்து கூடும் மகரம் உதரம்னார். உதரம் என்றால் வயிறு, வயிற்றில் உணவும் இருக்கும் மலமும் இருக்கும். எனவே மகரம் என்றால் உதரம் மலம் தானே, மலம் என்றால் ஆணவ மலம், அது மகரத்தை குறிப்பதற்காக உதரத்தை வைத்தார் என்றார். மலம் தங்குகின்ற இடம் உதரம் அல்லவா என்பதனாலே மகரம் உதரம்னார். அப்புறம் வளர்தோள் சிகரம்னார். குழந்தையை நாம் எங்கே பண்ணுறோம், தோல் தானே தூக்கிக்கிறோம். எனவே எடுத்து சுமப்பார் என்றார். திருவருட்பயல்ல ஆன்மாக்களை எல்லாம் எடுத்து சுமக்கின்றான் பெருமான்றான் இல்லையா. அதுபோல் அந்த திருவிழாவுக்கு செல்லுகிற பொழுது சுவாமி வர்றது தெரியல, குழந்தை அழுகின்றது, சுவாமியை காட்டணும். உடனே என்ன பண்ணார், நாம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறோம், தோளில் தூக்கி வச்சுக்கிறோம். நீ பார் என்றால் நாம் பார்க்காத பார்வையெல்லாம் அந்த குழந்தை நல்லா பார்க்கும், நல்லா ஒன்று அருமையாக பார்க்குது இல்லையா. அதுபோல் பெருமான் என்ன செய்கிறான், நம்மை தோல் மேலே தூக்கி வச்சுக்கிறான், அவன் தோளில் தூக்கி வச்சுக்கிறான். எனவே நீ எல்லாவற்றையும் காண வேண்டும் என்று. வளர்தோள் சிகரம் என்றால் தாங்குவது, தூக்குவது. பணப்பாங்க ஏழாயிரம். ஓ நீ மறைக்க கூடாது, ஏன் நான் பார்க்கணும் இல்லையா. அதான் கடவுள் தெய்வ தரிசனம் அதான் சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவி கோயிலுக்கு போனாங்களாம், அர்ச்சனை செட்டு கொடுக்குறாங்க, குருக்கள் கேட்குறார், அர்ச்சனை என்ன அம்மா பேருக்கா உங்கள் பேருக்கான்னு கேட்டாராம். அம்மா பேருக்கே பண்ணுங்க, என் பேர் தான் வீட்டில் நடக்குது. அம்மா பேருக்கே பண்ணுங்க, என் பேர் தான் வீட்டில் நடக்குதுன்னு சொன்னான்றது இல்லையா. அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போய் கூட தகராறு பண்ணுறோம் இல்லையா, என்ன ஏன் இடிக்கிற போயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பார்க்காம தெய்வ தரிசனம் என்றால் அதெல்லாம் எல்லாம் அமைதியாக பார்க்க வேண்டும் தான் முக்கியம், அது இல்லைன்றார். அதான் நீங்கள் சொன்னது தான். வளர்தோள் சிகரம் என்றால் பெருமான் நம்மை தூக்கி கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த யானை சொல்வாங்க, யானை பார்க்குற இடத்துல என்ன பண்ணுமா, சங்கிலி எடுத்துக்கொண்டு வந்து என்னை கட்டணுமா, அதுவே கட்டிக்கிறதுக்கு, தான் கட்டுப்படுவதற்கு அதுவே என்ன பண்ணுதான், சங்கிலி எடுத்து விடுவது இல்லையா. அதே போல் பெருமான் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு அவனே வருகிறான், அவனே வந்து என்னை வணங்கு, நான் உனக்கு கட்டுப்படுறேன் என்று சொல்லுகிறான் என்று தோளில் தூக்கி வைத்துக் கொள்கிறான் குழந்தையை போல் என்றால். எனவே வளர்தோள் சிகரம்னார். சி என்பதுதான் மிக முக்கியமான எழுத்து இல்லையா, 5 எழுத்தில் பெருமான் நம்மை தாங்கிக் கொள்கிறான்னு சொல்லிட்டு பகரும் முகம் வான்னார். வா என்பது நயமாக சொல்கிறார். ஒரு விருந்தினர் வருகிறார் என்று சொன்னால் முகத்தில் தான் முதல்ல வான்னு காண்பிக்கணும் இல்லையா, அப்புறம்தான் வாங்கையான்னு பேச்சில் வரணும். மோப்பக்குழையும் அனிச்சம்
முகந்திரிந்து நோக்க குடையும் விருந்துன்னார். தொலைவில் வருகிற பொழுதே மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், என்னப்பா அவன் இப்படி இருக்கானப்பா, எப்படிவா போகிறதுன்னா. ரொம்ப மகிழ்ந்து கூப்பிட்டால் வருவான் என்று சொன்ன விருந்தை கூப்பிடுகிற பொழுது முகம் மலர வேண்டுமா. எனவே பெருமாளுடைய முகம் வான்னு கூப்பிடுதான். முகம் பகரும் முகம் வா, என்னை வந்து பார் என்றார். என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் பெருமான் பல குறிப்புகளாலே நம்மை அடைக்கிறான் என்பது பகரும் முகம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ சமாதானம் சொல்லிட்டீங்க. முடி யா என்றால் பெருமானுடைய சிகை தானே. பெருமானுடைய சிகைதான் யா என்று சொன்னால் அது பொருந்துமா என்று ஒரு கேள்வி. அது என்னென்ன வேற ஒன்றும் இல்லை. ராமலிங்க வள்ளலாருடைய பாட்டில் ஒரு பாட்டு பாடுறார். அதை ஆறுமுகனாவர் இது தப்பான பாட்டுன்னு சொல்லியிருக்கிறார். வேற ஒன்று தெரிஞ்ச பாட்டு தான். நாதர் முடிமேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவேன்னு பாடுறார். இருக்கு பாட்டு இருக்குது. ஆறுமுகனார் என்ன சொன்னார், நாதர் முடிமேல் இருப்பது அவன் அடைக்கலமாக சென்று பெருமானை விரும்பி பிறையை சூடிக்கிட்டான். நீ போய் அங்கே நானும் வர வேணும்னா என்ன அர்த்தம்? அன்பல்லா இருக்கின்றவர்கள் திருவடியை கேட்குமே தவிர திருமுடியை கேட்கக்கூடாது. திருவடியை காண்பித்து அங்கே வரணும்னு சொல்லணுமே தவிர அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவின்னு சொன்னால் அது சரியில்லை என்று அவர் மறுத்தார். அது சரியான பாட்டு இல்லைன்னு சொன்னார்ன உடனே பின்னால் வள்ளலார் அன்பர்லாம் என்ன பண்ணாங்க, நாதர் முடினத்தை மாற்றி நாத முடிவில் இருக்கும் வெண்ணிலாவின்னு மாற்றிட்டாங்க. பாட்டையே மாற்றிட்டாங்க. நாதர்னு சொன்னதானே பிரச்சனை வருது. அது நாத முடிவிலே இருக்கிற பெருமான் என்று இப்படி மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவருடைய அருள்பாடல்லாம் அப்படி தவறு வரக்கூடாதுன்றதுக்காக ஆறுமல் அவர் சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா வள்ளலார் சன்மார்க்க ரொம்ப நிறைய வளர்ந்து போச்சு. இப்போ அதனால் நம்ம அதையும் சொல்ல வேண்டியதில்லை. இருந்த காலத்தில் அது அருட்பா மருட்பா என்று இருந்துட்டு பார்க்கணும். அப்போது இங்கே அப்படி சொல்கிறோம். இங்கே முடி யாப்பார்னா ஆன்மா முடியில் இருக்குமா என்று ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. திருமந்திரத்தில் அதுக்கு பதில் இருக்கிறது. பூணூல் போடுறாங்க இல்லையா, அது நூலது வேதாந்தம்னார். பூணூல் போடுவது என்ன என்றால் என்ன அறிகுறி என்றால் அது வேதாந்தம். உபநிட கருத்துக்களை எல்லாம் அடக்குகின்ற தத்துவத்தை சொல்வது நூலது வேதாந்தம். நுண் சிகை ஞானமாம்னர். நுண் சிகை ஞானமாம் என்று சொன்னால் பெருமானுடைய சிகை இருக்கு இல்லையா, முடி, அது ஞானத்துக்கு அறிகுறி என்று சொல்கிறாங்க. அவர் பாடுறார். இப்போ அந்த பாட்டை வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா யா என்ற ஆன்மா ஞானத்தை பெறுவது. ஞானத்தை பெறுவது தான் ஆன்மா. எனவே ஞானத்தை பெறுவதற்காக முடி யா பார் என்று முடிமேலே இருப்புன்னு வைக்கக்கூடாது. முடி என்றால் ஞானம். ஞானத்தை பெறுகின்றது எங்கே எதுன்னா ஆன்மா தான் பெறுகிறது. எனவே முடி யா பார் என்றால் ஞானத்தை பெறுகின்ற ஆன்மா என்று ஆடும்படிகள் என்ற உண்மை விளக்கத்திற்கு நம்ம அப்படி தான் பொருள் சொல்லணும். ஒன்று ஏன் நகார மகாரத்துக்கு என்ன பொருள் என்று இப்படி சொல்கிறான். அதனால் இங்கே ஆகின்ற பாதம்னு ஆகின்றன்னு வருது இல்லையா, அங்கே எழுதியிருக்கோம், எல்லாம் குறிப்பு எழுதியிருக்கிறோம். ஆகின்ற என்றால் ஆதல் என்றால் மந்திரமயமாக ஆதல். நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க நீங்கள் எந்த வடிவாக போகிறீங்கன்னா மந்திரமாக நீங்கள் போகிறீங்க. பெருமானுடைய திருவடி என்றால் நா என்பது மந்திர எழுத்தல்லவா. எனவே திருவடி மந்திரமாக நாம் பார்க்கிறோம். பெருமானுக்கு எல்லாம் மந்திர வடிவம் சொல்கிறதுனால அந்த மந்திர வடிவாக நகாரத்தை பார்க்கிறோம். ஆதல் என்றால் மந்திரமாதல். ஆகின்ற இருதோள் ஆகின்ற, அங்கே பாட்டில் அது இல்லை, எல்லாம் ஆகின்றன்னு வருவார். எல்லாம் மந்திரமாக ஆகின்ற நாபி, மந்திரமாக ஆகின்ற திருவடி, மந்திரமாக ஆகின்ற முடி என்று எல்லாம் மந்திர வடிவாக இருப்பதாலே சைவ சித்தாந்தம் இறைவனுடைய தூல வடிவம் மந்திரம் சொல்லுது. தூல வடிவம் மந்திரம் என்று சொல்லி நம்ம அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறோம். திருவாசகத்தில் அப்பானுடைய உரை தான் அப்படி எழுதுகிறாங்க. நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்க என்பதற்கு பெரிய பெரிய உரையாற்றலாம் ஒவ்வொன்று எழுதியிருக்கிறாங்க. அப்பா எழுதின உரையில் தான் அவங்க வேற எழுதுகிறாங்க. நமச்சிவாய என்பது மந்திரம் நமக்கு தெரியும். நமச்சிவாய மந்திரம் தெரியும். மந்திரம் என்பது பெருமானுக்கு தூல வடிவம். எனவே தூல வடிவத்தை சொல்வதற்காக நமச்சிவாய வாழ்கன்னு என்ன வடிவம் அல்லவா. எனவே நமச்சிவாய வாழ்க என்று சொன்னார். நாதன் தாள் என்றால் அது சூக்குமம், சூட்சுமாக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியாது. மந்திரம் நமக்கு தெரியும். பெருமானுடைய திருவடி என்றால் அது சூட்சுமான ஞானமும் கிரியுமா இருப்பது, அது எல்லாருக்கும் தெரியாது. எனவே நாதன் தாள் குருனுடைய திருவடி அல்லவா, அது சூக்குமம். எனவே தூல மந்திரத்தை தூலத்தை சொன்னார். எங்கே உருவத்தை சொன்னார், மந்திரத்தை. மந்திரத்திற்கு அந்த மந்திரத்தை உபதேசித்தால் அது மந்திர வடிவாக இருக்கிறது யார் என்றால் பெருமானுடைய திருவடி என்று நாதன் தாழ் வாழ்க என்று சொன்னார் என்று திருவாசக அந்த தொடருக்கு அப்படி அவங்க விளக்கம் தந்திருக்காங்க. அதுதான் இங்கே வைத்துக்கொள்ளணும். எல்லாம் மந்திரமாக ஆதல். இருதோள் சி வா வாய் ஆக கண்டபின் எப்படி பார்க்கணும் என்றால் முதல்ல பாதத்தை நாவாக, கொஞ்சம் மேலே பண்ணால் உதரத்தை மாவாக,
தோளை சீயாக, முகத்தை வாவாக, முடியை யாவாக. அப்படி பார்த்தோம்னா மந்திர எழுத்தாக பார்க்கிறோம். அதுதான் நடராஜ பெருமானை சந்திக்கின்ற தரிசிக்கின்ற ஒரு நுட்பமான முறை. பொதுவாக நாம் போய் நடராஜ பெருமானை பார்க்கிறோம், நடனம் ஆடுறான், தூக்கிய திருவடின்னு பார்க்குறோம் இல்லையா, அது சாதாரணம். இந்த மாதிரி மந்திர வடிவாக பார்ப்பது தான் நுட்பமாக இருப்பது. அவன் பெருமான் அப்படி மந்திரமாக இருக்கிறான் என்று இங்கே சொல்லிட்டார். சி என்று தான் இருக்கணும். அது சி என்று இருக்குது. பாட்டில் 3வது அடியில் ஆ என்ற சி இருக்கு இல்லையா, சி என்பது சி என்ற எழுத்து தான். சி என்ற எழுத்து தான் சி என்று நீட்டலாக வரலாம். நிழல் என்பது எப்படி நீடல் என்று வரலாமோ, மனித பிரிவு என்றால் மனித பிரிவு எப்படி சொல்லலாமோ, அதுபோல் செய்யுள்ள சிகாரம் சி என்ற குரில் நெடிலாக வரலாம். சி சி என நீட்டல் பெற்றது. சுடர் என்றால் ஒளி, அது ஆகுபெயராய் தலைக்காயிற்று. பெருமானுடைய சுடர் என்று சொன்னால் பிறை அணிந்து கொண்டிருக்கின்றான் பெருமான். சடை இருக்கிறதல்லவா, சடையெல்லாம் கூட மின்னலை போல, அது கூட நான் எழுதியிருக்கிறேன். அதாவது ஒளி என்பது ஏன் வருகிறது என்றால் பிறையும் ஒளியுடையது தான். அதை விட அவனுடைய சடை இருக்கு இல்லையா, அது ஒளிமயமானது என்று நாம் சொல்கிறோம். அதுக்கு சரியான சான்று நான் ஒரு வரி எழுதியிருக்கேன் உங்களுக்கு. பொன்வண்ணத்தந்தாதியில் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, புரிந்திலங்கு மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை என்று எழுதுகிறார். இலங்குகின்ற மின்வண்ணம் என்றால் மின்னல். மின்னல் எப்படி மின்னுகின்றதோ அதுபோல் பெருமானுடைய சடை மின்னுகிறது என்றால் நடனம் ஆடுகின்ற பொழுது அப்படி இப்படி போய் போய் வருது இல்லையா, அப்படி போய் போய் வரதுனால மின்னலை போல் இருக்குது என்று புரிந்திலங்கு மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை என்று அங்கே சொல்கிறார். அது ஒளியினால். அப்புறம் அவ்வியா அவ்யாமே என்று சொல்கிறார். அவ்வியன்னு இருக்கணும். பாட்டில் உங்களை எழுதியிருக்கிறேன். அவ் யா என்று இருக்கணும். அது அவ்வியன் வரபொழுது விரித்தலாக, செய்யுளுக்காக விரித்தல் விகாரமாக அது இருக்குதுன்னு பார்க்கும். அப்புறம் திரு ஐந்தெழுத்து இம்முறையால் இறைவனுக்கு திருமேனியாதல் கூறவே முக்கியமானவர்கள் சொல்கிறாங்க. அவனை வழிபடுவோரும் தம் உடல் உறுப்புகளில் அதனை இம்முறையில் ஞாசம் திருநீற்று திரிபுண்டரம் இடல் முதலியவற்றால் பொருந்த கொள்ளுதல் முறையாதலும் பெறப்பட்டது என்றார். அதாவது என்ன சொல்கிறாங்க, பஞ்சாட்சரத்தை சொல்லி நாம் பெருமானை வழிபடுறோம். இப்போ வழிபடுகின்ற பொழுது நாமும் கூட அதே போல நா என்றால் நம்முடைய திருவடி பாதம், பாதத்தை நா என்றும் நம்முடைய வயிற்றை மா என்றும் மந்திர வடிவாக நாம் சொன்னால் பெருமானை எப்படி மந்திர வடிவாக பார்க்குறோமோ அதுபோல் நாமும் மந்திர வடிவாகத்தான் அவனை பூசிக்கிறோம். ஏனென்றால் பெருமானை பூசிக்கிற பொழுது இந்த பூத சுத்தி நமக்கு தேவை. இந்த உடம்பு காலையில் சொன்ன பஞ்சபூத கலப்பு, அந்த பஞ்சபூத கலப்பு கூடாது. பஞ்சபூதங்கள் எல்லாம் சுத்தி அடைய வேண்டும் என்றால் அதற்கு மந்திர ஞாசம் வேண்டும். அது எப்படி ஞாசிப்பது என்றால் ஞாசம் வாங்கய்யா, ஏன்னா மந்திரத்தில் ஞாசிப்பது சதாசிவத்தில் தான். கரெக்டாக வராது பாருங்க. மந்திர ஞாசம் உறுப்புகளை ஞாசிப்பது சிவலிங்கத்தில் தான் ஞாசிக்கணும். எனவே திருவடியிலிருந்து திருமுகமாக வருது இல்லையா, எனவே ஞாசத்தினாலே செய்யலாம். திருநீற்று திரிபுண்டரம் இடல் இருக்கு பாருங்க. இப்போ விபூதி இடத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் விபூதி இடறோம்னு சொன்னால் குழைத்து இடுகிற பொழுது நமக்கு ஒரு 16 இடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 16 இடங்களுக்கு ஒரு மந்திரம் உண்டு. அது இந்த அனுஷ்டான முறைகளில் தீட்சா முறைகளில் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை இங்கே மைக்கில் சொல்லக்கூடாது நான் இல்லையா, அது ரகசியமாக சொல்கிறது. இருந்தாலும் விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்னென்னா, பொதுவாக உத்தூளமாக செய்கிற பொழுது மட்டும் அப்பா சொல்லியிருக்காங்க, சிவ 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 சிவனு உத்தூளம் பூசணும்டா. எனக்கு தீட்சை பண்ணுற பொழுது சிவ 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 சிவனு பூசணும்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு மந்திரம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் சாதாரணமாக நான் எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வைக்கிற போது என்ன மந்திரம், இங்கே வைக்கும் போது என்ன மந்திரம், இங்கே என்ன மந்திரம் என்ற எல்லாம் அப்பா அந்த காலத்தில் அப்பா திருமுறை தொடர் கொடுத்துருக்காங்க. திருமுறை தொடரில் அந்த மந்திரமாக ஆகும் என்றால் ஞாசிக்கிற பொழுது அதாவது அந்த என்ன முத்திரை, அது திவ்ய முத்திரை, திவ்ய முத்திரையினாலே ஞாசிக்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் திரிபுண்டரங்களினாலே நாம் உடம்பை ரசிக்கிற பூத சுத்தி பெறும். அதனால தான் பூஜை செய்வதற்கு முன்னாலே நம்ம அனுஷ்டானம் செய்ய வேண்டும் சொல்கிறது என்ன காரணம் என்றால் பூத சுத்திக்கு அது ஒரு முறை. அது பொதுவாக திருநீர் இடம்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி 16 இடங்கள் இருவதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அது ஞாசிக்கிற முறை. மந்திரங்களை ஞாசிக்கணும். சும்மா அவசரப்பட்டு இட்டுறோம், நம்ம இவருன்னு இட்டுறோம். அதுக்கெல்லாம் மந்திரங்கள் உண்டு என்று நம்ம அனுஷ்டானத்தில் நம்ம செய்யணும். நான் அடிக்கடி சொல்கிறது, அந்த அனுஷ்டான முறைகளை நாம் சரியாக பெரிய சிவபூஜைலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சமய தீட்சை பெற்று அந்த அனுஷ்டானத்துக்குள்ள மந்திரங்களை ஏறக்குறை ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. நமக்கு எத்தனையோ ஒதுக்குறோம். இந்த அரை மணி நேரம் காலையிலையும் மாலையிலும் நம்மளால் ஒதுக்க முடியல.
என்னங்க அப்படி வேலைங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு அதை காலத்து மேலே சொல்கிறவ தவிர அதுக்கென்று ஒதுக்குவது கிடையாது. அந்த அனுஷ்டானத்தை நாம் செய்தாலே பலன்கள் அதுக்காக சொல்ல சிறந்த பலன்களை நாம் அடையலாம்ன்றது தான் அதை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் விசேட தீட்சை பெற்று பூஜை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்பாங்க. எனவே ஞாசம் திருநீற்று திருவிண்ணர் என்பது முதலியவற்றால் உடம்பையே பூத சுத்தி செய்து அதே மந்திரமாக மாற்றுகிறோம். பெருமானை மந்திர வடிவாக பார்ப்பது போல நாம் மந்திர வடிவாக பார்க்கலாம். இதனால் மேற்கூறிய மந்திரம் இறைவனுக்கு திருமேனியாக நிற்கின்ற முறை கூறப்பட்டது. சித்தியாரில் பாட்டே உண்டு நமக்கு. அத்துவாக்களில் மந்திரம் சிறந்த அத்துவான்றான். மந்திரம் பதம் வர்ணம் சொல்கிறோமே, மந்திரம் அதுதான் மிகுத்தது. மிகுத்து ஒரு மந்திர வடிவாக மந்திரம் அத்துவாக்களிலே மிகுத்து ஒரு வடிவமாக மந்திரத்தை ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அது எழுதுகிறார் சிவஞான முனிவர். அது சுத்தமாயா காரியமாக இருப்பதாலே. மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்லுகின்ற தத்துவமோ புவனமோ எல்லாம் மாயா காரியங்கள். சொல்லு தான் சுத்த மாயா காரியம். எனவே சுத்தமாயா காரியம் ஆதலாலும் இறைவனோடு இறைவனுடைய சக்தியோடு நேரடியாக தொடர்வதற்கு இருப்பதாலும் மந்திரம் சிறந்தது என்கிறார். என்றால் பெருமானை அடைவதற்கு எது வழி என்றால் மந்திரம் தான் சொல்லியிருக்கான். நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம்லாம் பண்ணலாம், அது வேற விஷயம். அதெல்லாம் எப்படி இருந்தாலும் மாயா காரியம். ஆனால் மந்திரம்தான் சுத்தமாயி வாக்கு. அதில் சிறந்தாக இருக்கிற மந்திரம் அல்லவா, அதுவும் பெரியவர்கள் அருளாளர்கள் சொல்கிற மந்திரம் அல்லவா. பெருமான் உடனே ஈடுபடுகிறான் என்றுதான் மந்திரங்களை சொல்லியிருக்கிறார் இங்கே சொல்கிறார். அதனால் ஆகின்ற அச்சுடர் அவ்வியல்பாவை என்று மந்திர வடிவாக பெருமான் இருப்பதை பின்னாலே உண்மை விளக்கு எப்படி சொல்லியதோ அதுபோல இங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து போடலாமா? பாடல் 21 மந்திரம் 29. இங்கே தான் நமக்கு சீக்கிரமாக இன்டர்வல். ரொம்ப அரை மணி நேரம் தான் படிப்போம். உடனே ஐயா காஃபி கொண்டாந்துருவார் இல்லையா? ஆழமான விஷயம் படிக்கிறதுனால சரி, ஒரு 10-15 நிமிஷம் ஆகும்.